ஒத்த செருப்பு வந்து எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த படத்தை ஹாலிவுட்டில் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் தான் அது வெளியில் தெரியும். அப்போ நான் எங்கே தான் நோக்கி போகிறேனோ அதை கரெக்டாக நோக்கி போய்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து எனக்கு வெற்றியான விஷயந்தான். அது உடனே பொருளாதார வெற்றியாக மாறினா தான் ப்ரொடியூசர்ஸ் என்னை நோக்கி வருவாங்க. எனக்கு தெரியறது ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா ஒரு ப்ரொடியூசரும் என்னை நோக்கி வர்றது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த ப்ரொடியூசரும், எந்த ஹீரோவும் எனக்கு வந்து டேட்டு கொடுத்து படம் பண்ணுறது இல்லை. எந்த பெரிய டைரக்டரும் என்னை வந்து நடிக்க வாங்கன்னு கூப்பிட்றது இல்லை. அப்படியே கூப்பிட்டாலும் நான் ஒரு 7 படத்தை நான் ஒத்துக்காம தான் இந்த படம் பண்ணுறேன். அது சொல்றது தப்பி தவறி அப்படி வந்தால் கூட ஒரு 7 படத்தை வேணான்னு சொல்லி திமிரோட நான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். இறைவனில் மாறுபட்ட விமர்சனத்தை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பாதிச்சது என்னன்னா, அந்த படம் நான் எடுத்தது உலகத்தோட முதல் படமாக இந்த படம் இருக்கணும். உண்மையிலேயே அதுதான் படம். அதை வந்து வேற ஏதோ ஒரு கருத்து சொல்லி அதில் போட்டு குழப்பி, அதே மாதிரி இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அதை நிர்வாணமாக பார்க்க முடியாத ஒரு காட்சியை அதை வந்து ரஹ்மான் சார் வந்து அதுக்கு வந்து பயங்கர தெய்வீகமான ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்து ஒரு காட்சி இருக்கு. அதை நிர்வாணமாக பார்த்ததும், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு காட்சியை அதையும் மறுபடியும் ஒரு மார்பா பார்த்ததும், இதெல்லாம் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இது என்னடா அது எங்கேயோ திசை மாறி போயிடுச்சு. அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் சொன்ன பதிலும் அது வேற மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் சேர்ந்து அதாவது இது நான் சம்மந்தப்படாத விஷயம், என்னை சம்மந்தப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தின விஷயங்கள் இதெல்லாம் இரவினர்ல இருந்தது. சமீபத்தில் கல்கி பார்க்கும்போது தமிழரசன் சொல்லிட்டு என் கூட ஒரு ரைட்டர் இருக்காரு. அவர் கல்கி பார்த்துட்டு வரும்போது சொன்னாரு, இந்த படத்தை விட நம்ம படம் பிரம்மாண்டம் சார். அதாவது இது எங்களுக்கு பெருமைக்காக சொல்லலை. கல்கி வந்து படம் பூரா ஒரு பயங்கர பிரம்மாண்டம், ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கடைசி வரைக்கும் பிரம்மாண்டம். ஆனால் என் படத்துல ஒரு இடத்துல பிரம்மாண்டம் தேவைப்படுது, அந்த இடத்துல அது பிரம்மாண்டமாகவே இருக்கு. அது ரொம்ப பிரமாதமாகவும் இருக்கு, பிரம்மாண்டமாகவும் இருக்கு. நாட்டாமே அப்படிதான், நான் பண்ண வேண்டிய படம் அது. அப்புறம் நான் ஒரு தடவை சொல்லும்போது சரத் சார் கேட்டார் என்கிட்ட, அப்படியே அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னேன், முதல்ல என்கிட்ட சார் வந்தாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி படம் காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எது நாட்டாமே என்ன சார் சொம்புலாம் வச்சுக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு சந்தனம் தடவிக்கிட்டு அது எனக்கு ஒத்து வராதுன்னு நான் சொல்லிட்டேன் சார். எனக்கு சொல்லவே இல்லையே. அதாவது அசிஃப் அவருக்கு தான் முதல்ல இந்த கதை வந்ததாகவும் இப்போ நினச்சிட்டு இருந்தார் அவர். அது எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அப்படி எதுக்கு சொல்கிறேன், நம்ம தன்னந்தனியாக ஒரு ஆளாக விட்டுறோம். நானும் சினிமாவும் மட்டுமே தனி கொடுத்துறோம், எந்த உதவியும் கிடையாது. என் வாழ்க்கை ரொம்ப வருத்தமாக சொல்லணும்னா, என் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடி யாரும் ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. நான் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் அடுத்த படத்துலையாவது நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் இந்த வேற ஒருத்தனோட வீடு இதை நான் விற்று படம் எடுக்கலையே தவிர விற்க ஒத்து மாட்டார். இருந்தால் பிரேம்குமார் ஒத்துக்க மாட்டார். இல்லாட்டி நான் இதையும் விற்று You don't own a house? Yeah, till now. Okay. இப்போவும் அப்படிதான். அதனால எனக்கு படம்ங்கிறது வெறும் படம் மட்டுமே கிடையாது. யாரோ கொடுத்த பணத்துல என்னமோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியை சொரிஞ்சு விட்டுட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு லைஃப் அண்ட் டெத்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். 35 years ஆயிடுச்சு நீங்க இண்டஸ்ட்ரி வந்துட்டு. நீங்க இப்பயும் இதே லைன் சொல்றது எப்படி இருக்கு சார்? ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ நான் வந்து அதே விளம்பரத்தை இன்னும் பயன்படுத்துகிற மாதிரியே இருக்குது. புதிய பாதையப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்தப்போ நான் என்ன விளம்பரத்தை பயன்படுத்தினோ அதே மாதிரியான விளம்பரத்தை இப்போது நான் பயன்படுத்துறது ரொம்ப மனசங்கடமான விஷயமா இருக்குது. ஆனால் 35 வருஷமாக நான் சஸ்டெயின் பண்ணுறேன்ல, அது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிற்கிறது பெரிய கஷ்டம் தான், உண்மையிலே பெரிய கஷ்டம். கமல் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி லெஜெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு விஷயம். இப்போ நம்ம வாழ்க்கை என்னென்னா, எங்கள் அப்பா என்னுடைய டீனேஜில் வந்து எனக்கும் என் தம்பிக்கோ அவர் சொல்லிக் கொடுக்காம நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரு. அதில் ஒன்று வந்து எங்கள் வீட்டோட வறுமை சூழ்நிலை. அவர் என்ன பண்ணுவார்னா, 1ஆம் தேதி சம்பாதிக்கிறது 5ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அப்படிதான் செலவு பண்ணுவார். 5ஆம் தேதியிலேருந்து நாங்கள் பிச்சைக்காரனாகவே இருப்போம். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய குவார்டர்ஸில் எல்லார் வீட்லையும் லைட் எரியும் போது எங்கள் வீடு மட்டும் லைட் எரியாது. நைட்டில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இதான் எங்கள் வீடுன்ட்டு, பளிச்சுன்னு தெரியும் எங்கள் வீடு. எப்படின்னா, கரண்ட் பில்லு கட்ட மாட்டோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவன் கட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் எங்கள் அம்மாவுடைய தாலி அடகு வச்சு அதை வச்சு இதை வச்சு நான் தான் போய் கரண்ட் பில்லை கட்டிட்டு வருவேன். ஸோ எங்களுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணது இப்படி வாழக்கூடாதுங்கிறது. அவரு ஒரு நாளைக்கு 10 பேக்கெட்ஸ் ஆஃப் சார்மினார் பிடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு, 10 பேக்கெட் 100 சிகரெட் பிடிப்பாரு. எனக்கு நான் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது சிகரெட்டை. பிகாஸ் அது ஒரு பெரிய லெசன் அது. ஆனால் சேம் டைம் அப்படியே நேரம் தவறாமை எனக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாரு. நம்ம சொல்ற இந்த டீனேஜில் எப்படி இருப்போம், நம்ம சாதாரணமாக நிறைய விளையாட்டு அப்படிலாம் இருப்போம்ல, அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. முதல் விஷயம், எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இதில் வந்துருச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தகுதி இல்லை, சைட் அடிக்கிறதே மிக தப்புன்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் நான் இருந்தேன். அப்படியே தலை குனிஞ்சிட்டு போவேன். அப்போ 2 காதல் வரும், அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது விஷயங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து சட்டை பண்ணாமல் போனாலும் பிடிக்கும். அவன் எவ்வளோ கிழிஞ்ச சட்டை போட்டு போனாலும் நம்மளை சட்டை பண்ணாமல் போறான்னா பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள நான் வருவேன், அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து டீனேஜில் வந்த நிறைய லவ் வந்து நான் மிஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து எங்கள் குடும்பத்தோட நிறைய விஷயம். அது மிஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் கூச்சா தூக்கிட்டு இருப்பேன் நேரம். புரியுதா? நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்ததுக்கான விஷயம், டீனேஜில் எனக்கு வந்த வறுமை தான் என்னை ரொம்ப செழுமையாக்குச்சு. அதை கொடுத்ததே எங்கள் அப்பா தான். ஸோ அதனால தான் வந்த வகையில் அவருக்கு தேங்க்ஸ்.